வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் என்னங்க. இது வந்து ஆட்கள் வந்து எப்போ வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணாங்க, ஆனால் இன்னமுமே வந்து இதுக்குண்டான அப்டேட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன அப்டேட் போயிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர் கேட்டிருந்தாரு. நாங்களும் ஆஃபீஸரை விசாரிச்சதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், இந்த வேலைவாய்ப்புக்கு போகணும் அப்படின்னாலே சில பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க, நாச்சிப்பா மடித்தா மட்டும்தான் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. நாச்சியப்பா படித்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஆனால் ரேஷன் கடை வேலைக்கு தான் போகணுங்கிறது கிடையாது. ஒன்ஸ் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல், அதாவது இப்போ நீங்கள் மினிமம் ஒரு 12,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். போக எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 18,000, அவ்வளோதான் லாஸ்ட் என்ட்டு வரும் அந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு. இதுவே வந்து அதிகம்தான். ஆனால் இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மேலே வளர்கிறதுக்கு லெவல் போஸ்டிங் போகிறதுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா நாச்சிப்பா முடிக்கணும். நாச்சிப்பா ஒரு டிகிரி எலிஜிபிள் இருந்து நீங்கள் நாச்சிப்பா முடிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறையா விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய விதமான உங்களுக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நாச்சியப்பா படிச்சிருக்கேன், ஆனால் நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு போகலாம். ஆனால் அந்த நாச்சியப்பா அப்படிங்கிறது எல்லா டைமுமே படிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அவங்க குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க, அதுபடி தான் நீங்கள் வந்து படிக்கணும். அதாவது இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு இதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் முடிச்சிருக்கணும்னா கிடையாது. நாச்சியப்பா அப்படிங்கிற கோர்சஸ் ஒன்று முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா விதமான மொபைல் நம்பர்ஸும், அதாவது இப்போ வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நாச்சிப்பா இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸாக நம்பர் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து பேசலாம். அங்கே எப்படிங்க, என்ன, எவ்வளோ ஃபீஸு, அது வந்து தனியார் கவர்மெண்ட்டு தான், எவ்வளோ ஃபீஸ் வருது, நான் எப்படி படிக்கணும், எப்போ வந்து வரும் அப்படிங்கிறது எல்லாமே அங்கேயே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அவங்களாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எல்லா விதமான தகவல்களுமே அங்கேயே வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து போனீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் போயிட்டு இப்படி அப்படின்னு சொன்னீங்களாவே போதும். அவங்க வந்து எல்லா விதமான தகவல்களையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எப்போ உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வருது, நாங்கள் எப்போ ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன் உங்களுக்கு நடைபெறும். ஓகேங்களா? அதெல்லாம் நடைபெற்றது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இந்த சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. முன்கூட்டியே ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ சம்திங் வந்து கட்ட சொல்லுவாங்க. ஒரு சில இதில் கட்ட சொல்லுவாங்க. ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸஸ்லாம் எதுவுமே வந்து கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் மட்டும் மெயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரீயாக வர மாரி வரும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒரு 1000-2000 கேட்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்லாம் அது கிடையாது. இப்போ வந்து கேட்குறதா நான் வந்து நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணுறாங்களா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விகள்லாம் நான் முன் வைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி வந்து நம்மளை டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் மாரி இருக்குமா, இல்லை காலேஜ் மாரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கூல் மாரி இருக்காது, காலேஜ் மாரி இருக்காது. இது ஒரு காமன் பிளேஸ், ஒரு காமனான ஒரு இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காமனாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப உங்கள் மேலே அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? காலேஜ்னா கூட ஓரளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, ஆனால் இங்கே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க.
உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து படித்து ஸ்கோர் பண்ணி மார்க்ஸ் வந்து கிரேட் லெவல் தான் கிரேட் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு வந்தீங்கன்னா தான் அடுத்தது நீங்கள் வந்து வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து டீச் பண்ணுறது எப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கணும்னு நினச்சி படித்தா மட்டும்தான் வேலைக்கு ஆகும். சம்திங் இதில் ஒரு 8-9 என்னவோ ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து படித்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து மேலே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா எங்களை வந்து உடனடியாக நீங்கள் வந்து தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய விதமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நாங்கள் வந்து உங்களுக்கு 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியாகும். ஒரு மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்துட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு அறிவிப்பு வராமல் இருக்காது. 38 மாவட்டத்துக்கும் ஒட்டுக்காக தான் அறிவிப்பு கொடுப்பாங்க. இப்போ ஒரு அப்டேட் வந்துட்டு அப்புறம் ஒரு அப்டேட் வரும் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே டைமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஒன்று, நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடுச்சா செலக்ட் ஆகிடுச்சான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்குண்டான அப்டேட் வந்து இன்னும் கொண்டுட்டு வரல. ஏன்னா வந்து பொதுவாக தான் இருக்குது, செலக்டு நான் செலக்டு அப்படிங்கிற மாரி கிடையாது. வேலைக்கு எடுக்கிறீங்க செலக்டு, எடுக்காதீங்க நான் செலக்டு, இப்படி தான் வந்து ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. இருந்தாலுமே இனிமேல் வரக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி வந்து வாய்ப்பு கிடைக்கலாம். ஓகேங்களா? முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்டக சாலையில் இப்போ வேலை வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் விண்ணப்பிக்கணுன்னா உடனே விண்ணப்பிச்சுக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஆட்கள் எடுக்கிறாங்க. என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு இதாக இருந்தாலுமே சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூட்டை வந்து இறக்குற வேலை, நீங்கள் இப்போ ஒல்லியாக இருக்கிறீங்க, என்னால் தூக்க முடியாது, ஆஸ்துமா இருக்குது, அது எல்லாமே ஓகே. இதை ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் பண்ண உங்களுக்கு ஓகே அப்படின்னா ரெகுலர் பண்ணலாம். மூட்டை தூக்குற வேலை வாய்ப்பு அங்கே சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 ரூபா மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் கொடுக்குறாங்க. அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி எலிஜிபிள் இல்லை ஒரு 12th எலிஜிபிள் அப்படின்னா கணக்காளராக எடுக்கிறாங்க. அவருக்கு 28,000 ரூபா சம்பளம் மாதம். அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 28,000 ரூபா சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட்டானிங்கன்னா பர்மனெண்ட், அது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிற மாரி அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு ஆட்சியப்பா முடிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட் ஜாப்பு உங்களுக்கு அங்கேயே ஸ்டாண்டர்டாக சம்பளம் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும், லெவல்ஸ் கிடைக்கும், நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த வேலை வாய்ப்பில். இப்போ யாராச்சும் அந்த பண்டக சாலை வேலை வாய்ப்பை பற்றி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. ரேஷன் கடையுடைய ரிசல்ட் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட் எப்போ தாங்க வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஆட்களை உடனடியாக நியமனம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கணும். எதுக்காக இருந்தாலுமே தயார் நிலையில் இருக்கணும். அதனால் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. ஏதாச்சும் அப்டேட் தகவல்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செலக்ட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நான் செலக்ட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கே வந்து அவைலபிள். யார் வேணாலும் செலக்ட் ஆகலாம், யார் வேணாலும் அன்செலக்ட் ஆகலாம். பணம் கட்டணமாக வெளியே வரான், பணம் கட்டாதான் உள்ளே போகிறான். இதுதான் வந்து நடந்திருக்கு போன டைமு. இந்த டைமும் இப்படி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் முழுக்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. கட்டாயமாக வேலை வாய்ப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
இதுமாரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை 1 by 1 பரிமாறிக்கிறதுக்கு மிக்க நன்றி. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.